இந்த நாள்ல நான் பேச போகிற தலைப்பு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன், ஆப்ஷன் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த நாள்ல ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு தலைப்பு, எல்லோருக்கும் பிடித்த ஒரு தலைப்பு, எல்லோரும் விரும்புகிற ஒரு தலைப்பா இருக்கும். கர்த்தர் இதை பேச சொன்னபடியினால் அதை நான் பேச விரும்புகிறேன். யாராவது கெஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுப்பேன். என்ன தலைப்பா இருக்கும்? ஆசீர்வாதம். கரெக்ட். எல்லாருக்கும் விரும்புகிற ஒரு தலைப்புன்னு உடனே சிஸ்டர் சொன்னாங்க. ஆசீர்வாதம் தான் எல்லாரும் விரும்புவோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா அது கிடையாது. வேற பெருக பண்ணுவேன். ஓகே, போன வாட்டியே நான் பேசிட்டு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் என்று. சரி, வேற வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். வந்துருச்சு, ஆனா சொன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த வார தலைப்பு என்ன அப்படின்னா காதல். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. இந்த வார தலைப்பு என்ன? என்னமோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காதல். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, காதல். இந்த வார தலைப்பு என்ன? காதல். காதலுக்கு இன்னொரு பெயர் தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அன்பு. ஆமென். காதல்னா என்னது? லவ் இல்லைங்களா? சோ அன்பேர் இயேசுவை காதலிக்கிறீங்க. ஆமென். சந்தோஷம். உங்கள் காதலுக்காக அவர் காத்திருக்கிறார். ஆமென். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி அப்படியே ஆரம்பிக்கிறேன். கவனிங்க. நான் டீச்சரா இருக்கும்போது அடிக்கடி என்னுடைய டீன்ஸ் பசங்களுக்கு, அதாவது 11th 12th பசங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு ஸ்டோரி. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா சப்ஜெக்டை கவனிக்கிறானுங்களோ இல்லையோ, பிசிக்ஸை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கம்ப்யூட்டர் சயின்ஸை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, மிஸ் உங்க ஸ்டோரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களா மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் ஸ்டோரி லவ் ஸ்டோரிலாம் இல்லடா தம்பி, உனக்கு தனியா ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க. ஒரு ஒரு நபர் இருந்தாரா, அந்த நபருக்கு ட்வின்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. சரிங்களா? ஒரு ட்வின்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ண போகிறாங்க, இப்போது வெளிநாட்டுக்கு பிரயாணமாக போக போகிறாங்க. ஆனால் தே வேர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அந்த பையன், அதான் அந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்வின்ஸுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. பட் அதில் ஒரு கண்டிஷன் வச்சுட்டு போகிறாங்க. இது என்ன பண்ணணும், உங்களுடைய பர்த்டே அப்போ தாண்டா நீ என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படின்னு மட்டும் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வெளிநாட்டு பிரயாணம் போயிடுறாங்க. இந்த ரெண்டு ட்வின்ஸ், அதாவது ஒரு ட்வின்ஸ்ல ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வம். நமக்கெல்லாம் ஆர்வம் தாங்காதல்ல. வாழைப்பழத்தை கையில கொடுத்துட்டு சாப்பிடாதானே எப்படி நம்ம சாப்பிடாம இருப்போம்? பிரியாணி கையில கொடுத்துட்டு இருப்பா, கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருப்பான்னா சாப்பிடாம இருப்போமா? முடியாது இல்லையா? அதே போல இதுல இந்த ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு ஒரே ஆர்வம், என்னதான் அதுல கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும்னு ஆர்வம். சரி, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, இன்னும் பர்த்டேக்கு சில மாதங்கள் இருக்கு. இருந்தாலும் சரி, அவன் தான் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணிட்டான், எங்க போயிட்டான், வெளிநாட்டுக்கு ஃபாரினுக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம இது என்ன பிரிச்சு பார்த்தா தெரியவா போது, என்னைக்கு ஓபன் பண்ணாலும் கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஞானமா அறிவாளியா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிஃப்டை ஓபன் பண்ணிட்டாங்க ஒரு நபர். ஓகேங்களா? இப்போ ஓபன் பண்ணாங்க. இட் வாஸ் அ ரோபோட். ஒரு ரோபோட். அதில் அழகாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு செட் பண்ணப்பட்டு அதில் இருக்கிற ஒரு ரோபோட். ஸோ நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான், அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறான். நாளாக என்ன ஆகுது, இன்னொருத்தவன் இருக்கால, அவனுக்கும் டெம்ட் ஆகுது. நம்மளும் ஓப்பன் பண்ணிடலாமா, இதே கிஃப்ட் தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது கிஃப்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ட் ஆகுது. அப்போது அவருக்குள்ள அந்த நபருக்குள்ள என்னன்னா, இல்லை ஃப்ரெண்டு என்ன சொன்னா, என்னைக்கு ஓப்பன் பண்ண சொன்னா, பர்த்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ண, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒருவேளை இது சேம் கிஃப்டா கூட இருக்கலாம், இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓப்பன் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டு என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். இவனை அட போடா, உனக்கு ஒன்றும் தெரியல, எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த ரோபோட்டு, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நீ என்னடா இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கே, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேரும் பண்ணலை. ஜாலியாக அதை வச்சு என்னென்ன பண்ணணுமோ விளையாடுறது எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கான். நாளாக அதோடைய பேட்டரி போக ஆரம்பிச்சது. அதுக்கான பேட்டரியும் அடுத்தது கிடையாது. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அவன் தன்னுடைய பர்த்டேக்காக அந்த பேட்டரியை செட் பண்ணி வச்சான். அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணா அந்த பேட்டரிஸ் ரொம்ப சீக்கிரத்துல அது எம்டி ஆயிடுற மாதிரியும், திரும்ப அது ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரியும் அதுல என்ன பண்ணியிருந்தான், அவன் ஃப்ரெண்டு செட் அவுட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே போச்சு. இப்போ ஏற்கனவே ஓப்பன் பண்ணப்பட்ட கிஃப்ட் என்னாச்சு, பழுதாகி விட்டது. சரிங்களா? இப்போ அந்த பர்த்டே பர்டிகுலர் டே வந்துருச்சு. அந்த யார் ஓப்பன் பண்ணலையோ அந்த நபர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சேம் கிஃப்ட், பட்
பட் அதே போல நாள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அது பழுதடையவே இல்லையா. இதுல இருந்து என்னன்னா கவனிங்க, வாலிப பிள்ளைகள்னு ஒருவேளை நம்ம சபையில குறைவா இருந்தாலும் வளருகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. அதனால நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உமக்கும் எங்களுக்கும் என்று தனியா என்ன பண்ணிருக்காரு, ஏற்கனவே ஒரு நபரை வச்சிட்டாரு. என்ன பண்றாரு, ஏற்கனவே ஒரு நபரை ஏற்கனவே வச்சுட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஆர்வம் தாங்காம என்ன பண்ணிடுறோம், அந்த கிஃப்ட முன்னாடியே ஓபன் பண்ணிடலாம். இன்னொரு பிள்ளை என்கிட்ட ரொம்ப தைரியமா வந்து, எத்தனாவது பிள்ளை, 7வது பிள்ளை, ரொம்ப தைரியமா வந்து கேட்டுச்சு, மிஸ் லவ் பண்றது தப்பா மிஸ் அப்படின்னு கேட்டான். நான் ஒரு செகண்ட் ஜர்கானா, ஆமா லவ் பண்றது தப்பா, சொல்லுங்களேன் பக்கத்துல கேளுங்களா, லவ் பண்றது தப்பா கேளுங்க. என்ன கேட்க மாட்டீங்க, எல்லாம் குடும்பஸ்தர்களா இருந்து கேட்க மாட்டீங்களே, லவ் பண்றது தப்பா தெரியலீங்களே, சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. கவனிங்க, நான் சொல்றேன், லவ் பண்றது தப்பு இல்லை, லவ் பண்றது தப்பு இல்லை. ஏன் தெரியுமா தப்பு இல்லை, எப்ப தெரியுமா தப்பு இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா, கல்யாணத்துக்கு பின் அவள் ஆனால் அது சந்தோஷமா எண்ணப்படும், குடும்பத்தார்களால் கொண்டாடப்படும். கரெக்டா, ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, கூடயே இருக்கணும், விட மாட்டேன். சரி கவனிங்க, கொண்டாடப்படும். அதே பெண் என்ன ஆகுது, கல்யாணத்துக்கு முன் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா குடும்பத்தாரால் கொல்லப்படும். கரெக்டா, என்ன பண்ணப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி அது கொண்டாடப்படாது. அப்ப ஏன் ரெண்டுமே ஒண்ணுதானடா தம்பின்னு நான் கேட்டேன். அதுவும் பிரெக்னன்சி தான், இதுவும் பிரெக்னன்சி தான் மிஸ், அது எப்படி மிஸ் தப்பு மிஸ், தெரியுதுல்ல, தப்பில்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்துக்கு அதினதின் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அதே போல வாலிப பிள்ளைகளே, சின்ன பிள்ளைங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு வயதை வைத்திருப்பார், ஒரு நபரை வைத்திருப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். பொண்ணுக்காக காத்திருக்க கூடாது, பையனுக்காக காத்திருக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது வாழ்கிற காலத்துல இப்போ இந்த லவ், காதல் அப்படின்றத வித்தவுட் டச், தொடாமல் காதலிப்பதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களோட ஃபியூச்சர்ல நல்லா கவனிங்க. நிறைய குடும்ப ஸ்திரீகள் இருக்கிறீர்கள், குடும்ப புருஷர்கள் இருக்கிறீர்கள், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நீங்களும் இன்னும் இருக்கிற காலங்களை கடப்பதற்கு இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கவனிங்க, நாம் இன்னொருவரிடம் ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட, ஒரு ஃபியூச்சர் வைஃப் கிட்ட நீங்க போகும்போது, யூ ஷுட் பி வெரி ப்ரெஷியஸ் அண்ட் வெரி கிளீன். ஏற்கனவே யூஸ் பண்ண பிளேட்ல நம்ம சாப்பிடுவோமா, மாட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பேரை வேற மாதிரி இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையும் கூட. நீங்கள் ஒரு நபருக்கு கொடுக்கிற, உங்கள் புருஷனுக்கோ உங்கள் மனைவிக்கோ நீங்கள் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா உங்களுடைய கற்பு மாத்திரமே. ஆமென். அதனால இந்த காதலர்கள் தின வாரங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 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 நமக்கு கொடுத்த காதலை ஆண்டவருக்கு கொடுக்க போறோம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, ஆமென். சரி, இன்னும் நான் மெசேஜ்குள்ள போகல. கவனிங்க, 4 விதமான அன்பு இருக்கிறது. எத்தனை விதமான அன்பு, பெண் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க, 4 விதமான அன்பு. ஒரு அன்பு என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோர்ஜ், STORGE, ஸ்டோர்ஜ் அப்படின்றாங்க. அது என்ன அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் வாசிப்போமா. ஏசாயா 49:15. ஏசாயா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப ஸ்டோர்ஜ் அப்படின்ற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், ஒரு குடும்பத்தார்கள், ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கும் ஒரு அன்பு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கும் ஒரு அன்பு, ஒரு குடும்பத்தார், ஒரு சித்தப்பா சித்தி மாமா மாமின்றவங்க ஒரு குடும்பத்தாராய் உங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு அன்பு தான் என்னது, ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது ஒரு அன்பு இருக்குது, ஃபீலியோ அப்படின்னு, PHILEO, ஃபீலியோ அப்படின்ற ஒரு அன்பு. இந்த அன்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீலியோன்னா நீங்க ஃபீல் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தோள் தட்டி கொடுக்குறான் பாருங்க நண்பன், அந்த நண்பர்களின் அன்பு தான் இந்த ஃபீலியோ. அது மாத்திரமல்ல, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு இடுக்கமான நேரத்துல, நீங்கள் கஷ்டப்படுகிற நேரத்துல உங்களுக்கு தோள் கொடுக்கிற சகோதர அன்பு தான் இந்த ஃபீலியோ அப்படின்ற அன்பு.
சரிங்களா? வசன ஆதாரம் ப்ராவர்ப், நீதிமொழிகள் 17:17 எடுத்து வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 17:17. ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான். தேங்க்யூ சிஸ்டர். ரோமர் 12:10 எடுத்து வாசிங்க பாப்போம். ரோமர் 12:10. ரோமர் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அப்ப கவனிங்க, ரெண்டாவது ஒரு அன்பு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபீலியோ அப்படின்ற அன்பு என்ன அப்படின்னா சகோதர சிநேகம் மற்றும் உங்களுடைய நண்பர்களின் சிநேகம். இதுவும் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு சிநேகமா இருக்கிறது. மூன்றாவது ஒரு அன்பு, ரொம்ப அழகான ஒரு அன்பு, ஈரோஸ் அப்படின்ற ஒரு அன்பு. EROS, ஈரோஸ் இல்லைன்னா எரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற ஒரு அழகான அன்பு. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். உன்னத பாட்டு 1:2. உன்னத பாட்டு 1:2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இந்த அன்பு எதை குறிக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற ஒரு அன்பை காட்டுகிறது. தட் இஸ் எரோஸ் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி. எத்தனை தாய், எத்தனை தகப்பன்மார்கள் என்னுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதானா சத்தம்? என் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஆமென். நிச்சயமா நம்ம எல்லா தாய் தகப்பன்மாரும் என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், மற்ற பிள்ளைகளை பார்க்கலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நல்ல யோசனை, நல்ல ஆசை. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். கவனிங்க, ஆபிரகாம் சாராளை நேசித்தான். ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாம் சாராளை நேசித்தான். கடைசியா அவன் வயதான காலத்துல பிள்ளை பெற்று கொடுத்தா அந்த சாராளை நேசித்த பிள்ளையாக வந்த ஈசாக்கை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ஆகாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்று கொடுத்தால், ஆனா அவனை பார்க்கல யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? ஈசாக்கு. இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தான், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தான். கரெக்ட்டுங்களா? அப்ப ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தது நிமித்தம் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். யாக்கோபு ராகேலை நேசித்தான். எத்தனை பேருக்கு விளங்குது? லேயாளை காட்டிலும் கூட மறுமனையாட்டியாய் வந்த 2 ஸ்திரீகளை காட்டிலும் யாரை அதிகமாய் நேசித்தான் யாக்கோபு? ராகேலை நேசித்தான். அந்த ராகேல் பெற்று கொடுத்த யோசேப்பை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்னைக்கு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் தனித்துவமாய் தெரிய வேண்டும் என்றால், உங்கள் கணவரை நேசியுங்கள், உங்கள் மனைவியை நேசியுங்கள். அப்படி நேசிச்சு பெறுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா இது வேதத்தில் இருக்கிற ஆதாரம். ஐயோ நேசமே இல்லாம பெத்துட்டேன் சிஸ்டர், எல்லாமே முடிஞ்சிச்சு சிஸ்டர்னா இனிமேல் நேசிங்க. ஆமென். ஆமென். இனிமேல் நீங்க நேசிக்கும் பொழுது எல்லாமே பாஸ்ட் சிஸ்டர், இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லுகிறேன். கடைசி வரைக்கும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அழகா ஒரு வார்த்தை இருக்கும். வயதானவர்கள் தானே, ஆனா ஜன்னல் வழியா இருந்த அந்த ராஜா பார்த்த பொழுது அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா? எத்தனை வயசுல தெரியுமா? 60 வயசுல. எத்தனை வயசுல விளையாடி கொண்டிருந்தாங்களா? 60 வயசுல விளையாடி கொண்டிருந்தாங்களா? அப்ப கவனிங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு சிஸ்டர், பிள்ளைங்க எல்லாம் பெத்தாச்சு, 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் உங்கள் கணவரை நேசியுங்கள், இனிமேல் உங்கள் மனைவியை நேசியுங்கள். எதற்காக தெரியுமா? உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். நேசிக்கவே முடியாது சிஸ்டர், இவனெல்லாம் நேசிச்சு நானே ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஓட்டிக்கின்னு இருக்கேன், இவனை எப்படி நான் நேசிக்கிறது? நானும் இவ கூட எப்படியோ கல்யாணம் பண்ணி நானும் ஒரு நாளா சோத்திரம் கத்தாவேன்னு தள்ளின்னு இருக்கேன்னா, அப்படி ஒருவேளை இந்த செகண்ட் நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கும், எனக்கு கேட்டுருச்சு. ஆனா அப்படி இருந்தா உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீங்களே தடை பண்ணுகிறீர்கள். யோசேப்பு போல உயரணுமா? அப்ப யாக்கோபு ராகேலை நேசித்தது போல நேசிங்க.
ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணுமா? வனாந்தரமா இருந்தாலும் பஞ்சகாலமா இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்பா, கண்டிப்பா யோசிப்போம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ரெபேக்காளை போல ஈசாக்குகளே உங்கள் ரெபேக்காளை நேசியுங்கள். ஆமென் ஆமென். இதுதான் ஈரோஸ் என்கிற அன்பு. ஆமென். அடுத்து வாசிப்போம் கடைசியாக ஒரு அன்பு. யோவான் 3:16 எடுத்து வாசியுங்கள். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்து வாசிப்போம் யோவான் 15:13 வாசிங்க பாப்போம். யோவான் 15:13. யோவான் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்ப கவனிங்க, இந்த அன்புக்கு பெயர் என்ன அப்படின்னா அகாபே என்ற அன்பு. என்ன அன்பா? அகாபே, which has not any end. எதுக்குமே அந்த அன்புக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு அன்பு. ஒரு எப்படி சொல்றது, அது வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத ஒரு தெய்வீக அன்பு தான் என்னது? அகாபே என்கிற அன்பு. அப்போ அகாபே அன்பு என்றால் காட்ஸ் லவ். இந்த அன்புக்கு நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஸ்டார்ஜ் என்கிற அன்போ, இல்ல ஈரோஸ் என்கிற அன்போ, இல்ல ஃபீலியோ என்கிற அன்போ, இந்த 3 அன்புமே ஈடாகாத ஒன்றுதான் எது? அகாபே அன்பு. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது யோவான் 15:13 தன் ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பு. தனக்கு இருந்த ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின ஒரு அன்பு. யாராவது சாகிறதுக்கு தன் பிள்ளைய கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். சும்மா டீச்சர் நல்ல விஷயத்துக்கே அடிச்சிருந்தாலும் இப்ப இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? வரைஞ்சு கட்டிட்டு போய் நிப்ப, ஏன் என் பிள்ளைங்களை அடிச்சிங்க, வாயில சொல்லியிருக்கலாமே, ஏன் அடிச்சிங்க அப்படின்னு போய் டீச்சர்ஸை தான் நம்ம என்ன பண்றோம்? குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆனா அப்படி நாம் இருக்கும் பொழுது நம்மை காட்டிலும் அதிகமான அன்புடைய அந்த பிதாவானவர் ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாராம்? உங்களை என்னையோ காதலிப்பதனால இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் ஆமென். இதோடைய நான் சொல்ல போகிற செய்தியே என்ன தெரியுமா? 2 காதல் தான். உங்களையும் என்னையும் தேடி வந்த காதல். முதல் காதல் எது? தேடி வந்த காதல். சொல்லுங்க பார்க்கலாம், கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேடி வந்த காதல். தேடி வந்த காதல். சத்தம் கேட்கலையே? தேடி வந்த காதல். ஆமென். எடுத்து வாசிப்போம் லூக்கா 15:4-5 வாசிங்க பாப்போம். லூக்கா 15:4-5. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில விட்டு காணாமற் போன ஆட்டை தேடி திரியானோ. கவனிங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் ஒரு காலத்துல இருந்த தன் சுய இச்சையின்படி போன ஒரு ஆடு. 100 ஆடு ஒரு மேய்ப்பருக்கு இருக்கிறது. 100 ஆடுல 99 ஆடு அந்த மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து மந்தையில் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு? தன் சுய இச்சையின்படி இஷ்டத்துக்கு என்னாச்சு? சரி ஓகே, இங்க போய் தான் பாப்போமே, இந்த தாண்டி இந்த மந்தையை போட்டிருக்கிற இந்த வேலையை தாண்டி போய் தான் பாப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. கவனிங்க, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி சுய இச்சையின்படி போனது நிமித்தம் அந்த ஆடு என்ன ஆயிடுச்சு? காணாமற் போய்விட்டது. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு அப்படியே ரிவைஸ்ல போயிட்டு ரீவைண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஆண்டவரை மறந்து மந்தக்குள்ள இருக்கும் பொழுது அந்தந்த வேலைக்கு 3 வேலைக்கும் உங்களுக்கு தேவையான தண்ணீர், தேவையான புல்லு, தேவையான எல்லா விஷயமும் கர்த்தர் கொடுத்து போஷித்து வந்தார். பழைய வாழ்க்கையில நல்ல வீடு வாசல் சிஸ்டர், நல்ல எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என் சுய இச்சையின்படி நான் தேடின வாழ்க்கை நிமித்தம் நான் கர்த்தரை மறந்து போய் இருந்தபோது யார் அன்னைக்கு உங்களை தேடி வந்தார்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரை மறந்து இது எனக்கு இது தேவை, ஏன் சந்தோஷத்துக்கு இது நான் பண்ணிதான் ஆவேன், என்னுடைய அப்பாவை நான் யோசிக்கல, அம்மாவை நான் யோசிக்கல, என் சகோதரர்களை யோசிக்கல, என் குடும்பத்தாரை நண்பரையோ யாருமே
நேசிக்கல. என்னுடைய சுய இச்சைக்கு நான் எனக்கு இது கட்டாயம் வேண்டும்னு சொல்லி நாம் ஆண்டவரை விட்டு வந்த வாழ்க்கையிலும் கூட உங்களை என்னைய யார் தேடி வந்தாங்க? ஆண்டவர் தேடி வந்தார். ஏன் தெரியுமா? அதுதாங்க அந்த அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உங்களே என்ன நேசிக்கிற அந்த காதல். அதுதான் தேடி வருகிற ஒரு காதல். எதுக்கு தெரியுமா? அந்த சுயேட்சின்படி நாம ஓடினதுனால, ஐயோ என் குழந்தை எங்க முள்ளுல மாட்டி இருக்குமோ, பள்ளத்துல விழுந்திருக்குமோ, அந்த விழுந்த பள்ளத்துல இருந்து எழுந்திருக்குமோ எழுந்திருக்காதோ, நான் போய் தான் என்ன பண்ணணும்? என் பிள்ளைய தூக்கி விடணும். நம்ம எத்தனையோ முறை நம்மளோட சுயேட்சின்படி வந்த கோபத்தினால, சுயேட்சினால வந்த வார்த்தை நிமித்தம், சுயேட்சை நிமித்தம் நாமே நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி கொண்டது நிமித்தம், ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? திரும்பி போறதா வேணாமா? இது நான் ரெக்டிஃபை பண்றதா வேணாமா? இப்படியே இருந்துடலாமான்ட்டு நம்ம திருன்னு முழிச்சிருப்போம் பாருங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் தேடி வந்தார் இல்லைங்களா? அந்த காதலை நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கோமா? அந்த காதலை இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமான்றதை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல ஒரு பாஸ்ட் இருந்திருக்கலாம், இல்ல நான் பாஸ்ட் லைஃப்ல பிஃபோர் மேரேஜ், இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எல்லாம் போனது போகட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வருகிற காதலா இருக்கிற கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை முள்ளுகள்ல இருந்து மீட்பதற்காக, உங்களை பள்ளத்துல இருந்து எடுப்பதற்காக. அந்த பள்ளத்துல இருந்து நீங்க அப்படியே சிக்கி கொண்டு அப்படியே உள்ள போயிட்டு மாட்டிட்டு நீங்கள் உங்களுடைய கதையே முடிஞ்சு போகாம இருக்கணும்ன்றதுக்காக என் மந்தையில நீ சேர்த்து கொள்ளப்படணும்னு ஆண்டவர் உங்களை என்னையும் தேடி வந்தாருங்க. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 16:6 வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 16:6 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 16:6 நான் உன் அருகே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் பார்க்கணும். எடுத்தாச்சா? வாசிங்க சிஸ்டர். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடிகிறது? நாம் எத்தனையோ நாள்ல காப்பாற்றப்படுவதற்கோ நினைக்கப்படுவதற்கோ ஆட்களே இல்லாமல் தனியாய் தவித்திருக்கும் பொழுது, தனியா நீங்க அறைக்குள்ள அழுதிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வந்து பார்த்தாரு. பாத்தீங்களா? அங்க வசனம் சொல்லுகிறது, உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய். உன்னை ஒண்ணுமே கண்டுக்காம இருந்த ஒரு நேரத்துல, எந்த ஜனங்களும் உன்னை கேர் பண்ணாத ஒரு நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேர் பண்ணி வந்தாருப்பாங்க. ரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ரத்தத்துலனா நம்ம பாவத்துல இருந்தோம், நம்ம அழிவுகளை இருந்தோம், நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத காரியமோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ, எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கோபத்துல, நம்மளுடைய சுய இச்சையில, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய என்னுடைய இன்பன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுது எப்படி இருந்தோமா? எல்லாம் வச்சிருக்க முடிவாய் ரத்தத்தில் கிடக்கிறத போல இருக்கும் பொழுது யாருங்க நம்மளை தேடி வந்தது? வேதம் சொல்லுகிறது, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. இல்ல எங்க கவனிங்க, குழந்தைங்கன்னா விளையாட தான் செய்யும். என்ன பாருங்க, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாராம், பிழைத்திரு. ஆமென். ரத்தத்துல அப்படியே இருக்கிறியே, இருந்துட்டு போ, அவ்வளவுதான். நான் எவ்வளவு சொன்னேன் கேட்டியா? நீ மந்த விட்டு போனல, உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லுகிற தெய்வம் இல்லைங்க நம்ம தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அந்த ரத்தத்துல கிடக்கிற உங்களே என்னைய பார்த்து பிழைத்திரு மகளே என்று சொல்லுகிற தேவன். அந்த காதலை நாம் இன்னைக்கு நினைவு கூறுகிறோமா? நினைச்சிருக்கிறோமா? அந்த தேடி வந்த காதலை நம்ம மறந்துட்டோமான்றது யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஓசியா 2:13-15 வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 2:13-15 வரைக்கும். பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து ஒரு அழகான வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. என கவனிங்களேன். இப்போ அந்த மேல் வசனம் 13ஆம் வசனத்தை நல்லா ஆழமா வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும், உங்களை அந்த ரத்தத்துல கிடக்கிற உங்களையும் என்னையும்
என்னையும் பார்த்து மீட்டெடுத்து அடுத்து நீங்க அந்த 16ல அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறாராம். நெற்றி பட்டங்களை கொடுத்து, மெல்லிய புடவையை கொடுத்து, காதணிகளை கொடுத்து, நல்ல எல்லா ஆபரணங்களையும் பொண்ணு ஆபரணங்களையும் கொடுத்து அழகுபடுத்தி பார்க்கிறார். ஏன் தெரியுமா அழகுபடுத்தி பார்க்கிறாரு? உன்னை பாவத்துல இருந்து மீட்டெடுத்தல, நீ கண்ணீரோடு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த ரத்தத்துல இருந்தல, அப்போ உன்னை மீட்டெடுத்தேன் பாத்தியாமா. உன்னை சும்மா இப்படியே வச்சுக்கிறதுக்கு இல்ல, உன்னை ஊரு 4 பேர் 4 விதமா சொன்னாங்க பாத்தியா, அதே மாதிரியே உன்னை வச்சுக்கிறதுக்கு இல்ல, உன்னை அலங்கரிப்பதற்காக உன்னை மீட்டெடுத்தேன்னு சொல்லி உங்களையும் என்னை அலங்கரித்தாருங்க. ஆனா அந்த அலங்கரிப்புலயும் நாம என்ன பண்ணிட்டோமா, நெற்றி பட்டங்களினால் தன் ஆபரணங்களினாலும் சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரத்தத்துல இருந்து எடுத்துட்டாரு, என்ன அழகுபடுத்திட்டாரு. இப்ப நான் எப்படி ஆயிட்டேன்? சூப்பரா ஆயிட்டேன். I'm very beauty. ஆண்டவர் தான் என்னை எங்க இருந்து எடுத்தது? சேற்றில இருந்து எடுத்தாரு, ரத்தத்துல இருந்து எடுத்தாரு, என்ன அழகா அலங்கரிச்சாரு. ஆனா அந்த எடுத்த ஆண்டவரை நான் மறந்து விட்டு தேடி வந்து மீட்டாரு பாருங்க. அந்த காதலை நம்ம மறந்துட்டு இப்ப எனக்கு அலங்காரம் இருக்கு, நான் அழகா இருக்கேன், எனக்கு பொண்ணு ஆபரணம் இருக்கு, எனக்கு பொண்ணு ஆபரணம் இருக்கு, நல்ல காதணிகள் இருக்கு, நல்ல புடவை இருக்கு, நல்ல உடை இருக்கு, அதை மாத்திரம் பார்த்து நம்ம தான் அழகா இருக்கோன்ற அந்த அழகு நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை மறந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ என்ன மறந்த நாட்களின் நிமித்தம் நான் உன்னை அழைத்து பேசுவேன். எப்படி தெரியுமா பேசுவேன்? ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. அடடா, எவ்வளவு ஒரு அழகான அன்புல நம்மள நயங்காட்டி என்ன பண்றாரா, கொஞ்சம் கூட்டிட்டு வந்து இங்க வாயம்மா என்ன பண்றாரு? அது நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. இது நல்ல ஆவிக்குரிய சத்தியம், நல்லா கவனிங்க. இங்க வாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் என்ன அலங்கரிச்ச ஆண்டவர் எடுத்தோடனே அடிக்கலங்க. எடுத்த உடனே நீ இப்படி பண்ணிட்டியே, நான் உனக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணேன், உன்னை ரத்தத்துல இருந்து நீ சாக கிடந்தியே, நான் உனக்கு எவ்வளவு மீட்டேன் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுகிற ஆண்டவர் இல்லைங்க. உன்னை அலங்கரிச்சது நிமித்தம் கூப்பிட்டு உங்களுக்கு நயம் காட்டி. அந்த நயம் காட்டினா என்ன அர்த்தம்னா நைஸா கூப்பிடுறாராம். இங்க வாமா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன தெரியுமா? நீ ரத்தத்துல இருந்தல்ல, நீ பாவத்துல இருந்தல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அருமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திய, கொஞ்சம் பழைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, இந்த வாழ்க்கை யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரியாது, என் ஊர் ஜனத்தாருக்கு தெரியாது, இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி இருந்த உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருந்த ஒரு மீட்பை கொடுத்தாரு பாருங்க. அடாடா, அந்த அன்பை விவரிக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அந்த அன்பு பெரியது? ஹல்லேலூயா. அந்த அன்பு பெரியதுன்னு சொல்லுகிற கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் மீட்டு நயங்காட்டி பேசுகிறாரா? என்னன்னு பேசுகிறார்? வாசிங்க பாப்போம். நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய். ஏங்க வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு? யாருமே இல்லாம, ஏன்னா உன் மனசை மறுபடியும் யாராவது மாத்திருவாங்க, என் பக்கத்துல இருந்து உன்னை யாராவது மறுபடியும் இழுத்து கொள்வார்களோ என்ற பயத்துல, என்ற அந்த துடிப்புல அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுகிறாளாம். எப்படி பாசமா பேசுறாரு. என் கண்ணே, என் ரூபவதியே, என் அழகே, நீ இப்படிதான் உன்னுடைய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேனே, உன் வாழ்க்கை இவ்வளோ அருமையா இருக்கணும்னு வச்சிருக்கிறேனே, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேனே, என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். என்ன வாசலாக? நம்பிக்கையின் வாசலாகி. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க லவ் பண்ணும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க? ஐயோ, எனக்கு அவன் ஹோப் கொடுத்துட்டாங்க, என்ன நம்ப வச்சுட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ப வச்சுட்டாங்க. அன்பு பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எதை நம்பி கொண்டிருக்கிறீங்க, எதை நம்புறீங்கன்றத கவனிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் உனக்கு தேவனாய் இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையா இருக்கும் பொழுது நான் உனக்கு தேவனாய் இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்படி தேடி வந்து நம்மை மீட்டெடுத்த காதலை இன்னைக்கு நாம் மறந்து போயிருக்கிறோமா, இல்ல அந்த காதலரோடு இருக்கிறோமான்றத நாம் இன்னைக்கு யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேரால தேவனுடைய அன்பை இந்த நேரத்துல உணர முடிகிறது? ஆமென், ஆமென். அடுத்த ஒரு அன்பு என்ன தெரியுமா? காத்திருக்கிற ஒரு அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? காத்திருக்கிற ஒரு அன்பு. முதலாவது அன்பு எப்படி வருகிறது? நம்மை தேடி வருகிறது. அந்த பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தது. இரண்டாவது ஒரு அன்பு காத்திருக்கிற அன்பு. அடுத்து அதே வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:20. லூக்கா 15:20.
தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்ப எனக்கு ஒரு கேள்விங்க. காணாமல் போன ஆட்ட போய் பிடிக்கிறதுக்கு மெய்ப்பனாகிய அந்த அன்பு காட்டுகிற அந்த காதலன் ஓடுனா இல்லையா? ஏன் இந்த தகப்பன் போல? நல்ல கேள்வியில. இப்ப தகப்பன் பின்னாடியே போயிருக்கணும்ல. ஐயோ, என் பிள்ளை இந்த மாதிரி கெட்டு போகுதே, நான் கேள்விப்படுகிறேனே. ரத்தத்துல கெடுக்கும் பொழுது தூக்குனவரு ஏன் இப்ப மட்டும் வரலங்க? திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கையா? ஏன் அவர் போய் கூப்பிட்டு இருக்கலாமே? ஏன் வரல? தம்பி, இது தப்புடா, இது தவறு, இது பாவம், செய்யாதன்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் வரல? பட்டு திருந்துரா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, நம்ம தேவன் அப்படி ஒன்றும் ரொம்ப டஃபஸ்ட் தேவன் இல்லை. கவனிங்க, நான் சொல்லுகிறேன் பாருங்க. நீங்களும் நானும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் முன்பு, அவருடைய அன்பை தெரிந்து கொள்ளும் முன்பு காணாமல் போகணும். ஆமென். என்னை தேடி திரும்ப வருவாரு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் என்ப விஷயம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. அதனாலதான் இந்த பழைய வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம். அப்பதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஆனா இப்ப என்னன்னா, தகப்பனுடைய சிநேகத்தை இவன் புரிந்தவன், அறிந்தவன், இவன் அனுபவித்தவன். ஆமென். அனுபவிக்கதான் என்ன பண்றா? தைரியமா போயிட்டு எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறான். அப்படி கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க? பிரிச்சும் கொடுக்குறாங்க. அப்போ கேட்ட உடனே பிரிச்சு கொடுக்குறாருன்னா எப்படிப்பட்ட தகப்பனா இருந்திருப்பாங்க இல்லையா? இல்லையா? எவ்வளவு நேசமான ஒரு தகப்பனா இருந்திருப்பாரு. அப்ப அந்த நேசத்தை அறிந்தும் கூட இவன் பாவத்துக்கு போகும்போது அப்பா அந்த தகப்பன் யோசித்தாரு, இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். என்ன தெரியுமா? தகப்பனுடைய அன்பு நமக்கு தெரியும், அனுபவிச்சிருக்கோம். ஐயோ, எனக்கு முதுகு வலின்னு வரும்போது நான் ஜெபித்த போது எனக்கு சுகம் கொடுத்தாரு. எனக்கு கை வலி, கால் வலி, தலைவலி, வயிற்றுல கட்டி, இது அதுன்னு சொல்லும் பொழுது என் தேவன் என்னை நேசிக்கிறபடியினால் எனக்கு சுகம் கொடுத்தாரு. நான் கடன் தொலையினால அழும்பொழுது என்னை வெட்கப்படாமல் இருக்க ஏதோ ஒரு விதத்துல என் கடன்களை அடைத்தாரு. நான் தலை குனிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே ஊர்ல தலையே காட்ட முடியாதுன்னு நினைக்கும் பொழுது திரும்ப என்னை எடுத்து நிறுத்தினாரு. அந்த அன்பெல்லாம் மறந்துட்டு நீங்களும் நானும் விட்டு ஓடுறோம் பாருங்க, மறுபடியும் சுய இச்சை என்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி ஓடுறோம் பாருங்க. அப்படி ஓடும் பொழுதுதான் தகப்பன் கொஞ்சம் இருந்து பார்ப்பார். என்னன்னு தெரியுமா? You have experienced my love. உனக்கு என் அன்பு என்னன்னு தெரியும், நான் எப்படிப்பட்டவர்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ண, நீயா திரும்பி வருவேன்ட்டு ஒரு நம்பிக்கையில ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க நம்பிக்கை. என்ன தெரியுமா நம்பிக்கை? அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நமக்கு கொடுத்த நம்பிக்கையில திரும்ப நீங்களும் நானும் அவர்கிட்ட வருவோன்ற விஷயத்தினால அவர் காத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிற அந்த 15:20. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அந்த 15:20. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. இப்ப கவனிங்க, இந்த வார்த்தையில ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிற. தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் அவனை கண்டு அப்படின்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அவர் சமூகத்துல வருவீங்கன்ட்டு ஒவ்வொரு நாளும் வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறார் தகப்பன். ஆமென், ஆமென். எப்படியாவது என் பிள்ளை கட்டாயம் திரும்பி வரும், என்னை நேசிக்கிறபடினால திரும்பி வரும். என்னுடைய அன்பை அது ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய அன்பை ஏற்கனவே அதை ரசித்து கொண்டிருக்கிறது, ருசி பார்த்தது, அதனால திரும்பி வரும்னு சொல்லி அந்த கதவு பக்கத்திலேயே அந்த வாசல் அருகே உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறாருங்க தகப்பன். ஆமென். அந்த காத்திருக்கிற தகப்பனுடைய காதல் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு புரிகிறதா, அறிந்து கொண்டிருக்கிறோமான்றதை யோசித்து பாருங்க. அப்போ வரும்பொழுது அந்த காதலிக்கிற தகப்பன் என்ன தெரியுமா பண்ணுகிறாரு? சேர்த்து அணைத்து கொண்டு அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒரு கரங்களை தட்டி புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். எதற்கு தெரியுமா? அடையாளம், உங்களை இன்னும் அவர் நேசிக்கிறார் என்ற அடையாளங்க. புதிய முத்திரை மோதிரத்தை, நல்ல பாதரட்சியை கொடுக்கிறார். அதற்கான எல்லா அடையாளங்களும் அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நாம் பிரசங்கித்திருக்கலாம். ஆனாலும் இதற்கான ஆழமான விஷயம் என்னன்னா, அவர் இன்னும் still he loves you.
ஆமென். இன்னுமே அவர் உங்களை காதலிக்கிறார் என்ற விஷயம் தான் அதுல அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை இந்த 2வது ஆண்டவர் அவருடைய அன்பை ருசி பார்த்தும் தூரமா இருக்குமானால், உங்களுக்காக இந்த காதலர்கள் தின வாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருக்கிறார். ஆமென். காத்திருக்கிற ஒரு காதலன் உங்களுக்காக இருக்கிறார். அந்த காதலன் கிட்ட நீங்களும் நானும் என்ன பண்ணிடணும், வந்துடணும். அதே போலதான் யோவான் 21, கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். தேங்க்யூ ஸ்டார். கவனிங்க, இந்த இடத்துல இப்போ இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று முழுசா நம்புவதற்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, பேதுரு மறுபடியும் நான் மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு சொல்லி எங்கிருந்து வந்தானோ, நல்லா கவனிங்க, எங்கிருந்து வந்தோமோ அதே பாவத்துக்கு அவ்வளவுதான் ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு. எனக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் ஜெபிக்கல சிஸ்டர், நான் ரொம்ப நாள் வேத வாசிக்கல சிஸ்டர், ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, இதுக்கு மேல ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் பழைய பாவத்துக்கு போயிடுறேன், அவ்வளவுதான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, இங்க அழகாய் சொல்லப்படுகிறது, வேண்டாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பேதுரு போனாரா. ஆனா அந்த பேதுருக்காக, அந்த சீஷர்களுக்காக ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணி வச்சிருந்தாரு, ஒரு நல்ல போஜனத்தை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தார். ஹல்லேலூயா. திரும்ப நீங்கள் கரைக்கு வருவீங்க, அப்போ உட்கார்ந்து மீட் பண்ணி என் பிள்ளைகளுக்கு நான் போஷித்து பேசலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறபடியே கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல விசேஷமான ஆசீர்வாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுடைய மனசு நிரம்பத்தக்கதாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிரம்பத்தக்கதாக ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்துட்டு ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். நீங்க கரைக்கு வந்தா அந்த போஜனத்தை என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். கடலுக்குள்ளேயே இருந்தா சாப்பிட முடியாது. அதனால காத்திருக்கிற காதலனிடம் திரும்பி வந்துருங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த காதலர்கள் தின வாரத்துல மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னில் அன்பா இருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் உன்னை காதலிக்கிறேன். அதோட இன்னொரு வார்த்தை, நான் உன்னை காதலிக்கிறேன். இங்கிலீஷ்ல சொன்னா God says that he loves you. ஆமென். God loves you. பக்கத்துல ஒருவேளை எனக்கு இவரை நேசிக்கல, அவரை நேசிக்கல, அந்த நேசத்தை வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி எவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும், மறுபடியும் நான் சொல்லுகிறேங்க, உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை காதலிக்கிற ஒருவர் இருக்கிறார். அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காதலர்கள் தின வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆவியானவரே, நல்லவரே, கொஞ்ச நேரம் அந்த அன்பை ருசி பார்த்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் கொஞ்சம் நீங்களே வாய் திறந்து I love you Jesus னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுப்பா, என்னை இவ்வளவாய் நேசித்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பாப்போம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உங்க நேசம் எவ்வளவு பெரிது அப்பா. ரத்தத்துல கிடக்கிற என்ன நீங்க பிழைத்துறேன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, என்னோட ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையின் வாசலாக இருப்பேன்னு பேசுகிறீரே தகப்பனே. என்னை தேடி வந்த தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எனக்காய் காத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, நான் அந்த காத்திருக்கிற தேவன் கிட்ட வரேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, நான் வருகிறேன் தகப்பனே, நான் வருகிறேன் ராஜா, உம்மிடத்தில் நான் வருகிறேன். எல்லா பழைய காரியங்களை விட்டு, அந்த கடலுக்குள்ளே நான் விட்டு, கரையிலே காத்திருக்கிற உம்மிடத்தில் நான் வருகிறேன்னு சொல்லுங்க. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அப்பா, எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா, உம்மை நீங்கள் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை இந்த நாள் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, மனுஷ அன்பை தேடி நான் ஓடின நாட்கள் போதும் கர்த்தர்.
உண்மைய எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. அந்த அன்புல நான் எப்பொழுதும் இருக்க எனக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.